வணக்கம். என்னோட பேர் பிரகாஷ். எஸ்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்னா எதுவும் அரிய பொருளோ எதுவும் இல்லை. இது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை, ஒரே லெட்டர் ஒரே வார்த்தை, ஆனா இருவேறு பொருள் பெறக்கூடியது. அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்னன்னா அட்ரஸ். நீங்க பாத்தீங்கன்னா சேம் லெட்டர் சேம் வேர்ட், ஆனா இருவேறு பொருள் இருக்குது. என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ், லொகேஷன், அப்புறம் டு ஸ்பீக். இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா திஸ் ஹர் அட்ரஸ். லொகேஷன் படி அவங்களோட அட்ரஸை சொல்லக்கூடியது. ஷீ அட்ரஸ்ட் ஓபன் ஏர் மீட்டிங். அவங்களுடைய கூட்டத்துல அவங்கள பத்தின உரையாடினாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேண்ட். சேம் லெட்டர் சேம் வேர்ட், ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. என்ன அப்படின்னா a musical group, a ring. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன நம்ம பார்த்தோம்னா the band was playing old song. Next, she always tie her back in the band. அதாவது பெண்கள் அணியக்கூடிய பேண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மியூசிக்கல் குரூப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ரைட், சேம் லெட்டர் சேம் வேர்ட். இங்க மீனிங் பாத்தீங்கன்னா இரு வேறு பொருள்படுது, ரெண்டும் வெவ்வேறு மீனிங்கா இருக்குது. கரெக்ட் அண்ட் டைரக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா he is correct, அவன் கரெக்டா சொல்றான். the take a right turn. இதுல வலது பக்கமா திரும்புங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுதான். ஸோ இந்த ஹோமோனிம்ஸை நீங்க கரெக்டா படிச்சுட்டீங்கன்னா எஸ்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கு கட்டாயமா 1 மார்க் இருக்கு. இந்த பதிவுகளுக்காக நம்மளுடைய வியான் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.